Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோவில் கரோரா இந்தியா ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி 1997ல் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க வந்து ஸ்மாலஸ்ட் கியர் மேனுஃபேக்சரிங்கில் இருந்து கம்ப்ளீட் டிராக்டர் மேனுஃபேக்சரிங் அண்ட் டெவலப்பிங் பிஸ்னஸில் இருக்காங்க. இந்த கம்பெனி ஆக்ஷியல்ஸ், டிரான்ஸ்மிஷன்ஸ் அண்ட் டிரைவ்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற பிஸ்னஸில் இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு பூனே ரீஜனில் 2 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இருக்குது அண்ட் இந்த 2 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸுமே 2 வெர்டிகல்ஸாக பிரிச்சிருக்காங்க. இதில் ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து கம்ப்ளீட்டாகவே டிரைவ் லைன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 84,000 ஸ்கொயர் மீட்டர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் அனதர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து கியர் மேனுஃபேக்சரிங்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 78,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த டிரைவ் லைன் பிளான்ட்ல அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸான கேஸ்டிங், மிஷினிங், அசம்பிளி, புரோட்டோடைப்பிங் அண்ட் பெயிண்டிங் யூனிட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட கியர்ஸ் பிளான்ட்ல பார்க்கும்போது மெஷினிங் அண்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜிஸ் சச்சஸ் கார்பரைசிங், இண்டக்ஷன், ஹார்டனிங் அண்ட் நைட்ரேட்டிங் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோவை 3 வெர்டிகல்ஸாக பிரிச்சிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் டிராக்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க, செகண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள்ஸ் அண்ட் தேர்ட் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து செவரல் செக்டர்ஸில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் ஒர்க் ஆகிற அப்ளிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர், கன்ஸ்ட்ரக்ஷன், மெட்டீரியல் ஹேண்ட்லிங், ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி அண்ட் அதர் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு இந்தியா அண்ட் அப்ராட்ல ஸ்ட்ராங் டீலர்ஷிப் நெட்வொர்க்ஸ் இருக்கு. இந்தியாவில் மட்டுமே 220 சப்ளையர்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் இன்டர்நேஷனலில் பார்க்கும்போது 58 சப்ளையர்ஸ் வச்சிருக்காங்க. செப்டம்பர் 2024ல் பார்க்கும்போது இந்த கம்பெனியில் 87 ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ் அண்ட் 53 கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட கஸ்டமர் பேஸ் பற்றி பார்க்கலாம். அக்ரிகல்ச்சரல் டிராக்டர் செக்டரில் பார்க்கும்போது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, சிஎன்ஹெச் இண்டஸ்ட்ரியல், கரிட்டார், டாஃபே, ஏஸ், சொனாலிகா இன்டர்நேஷனல் அண்ட் பிரீட் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுவே கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள் செக்டரில் பார்க்கும்போது புல், சிஎன்ஹெச் இண்டஸ்ட்ரியல், மஹிந்திரா, ஏஸ், வோல்வோ கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட், டெர்ரெக்ஸ், லிவ்காங், தூசன், பாப்கேட், கியன் குரூப் அண்ட் டைனாபேக்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதர் செக்டரில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஹெச் இண்டஸ்ட்ரியல்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஆர்டர் புக் அண்ட் கஸ்டமர் பேஸ் வந்து இயர் கேட்டகரியில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் ரெவன்யூ பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இயர் 24ல் பார்க்கும்போது அக்ரிகல்ச்சரல் டிராக்டர்ஸில் இருந்து 45.08% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள்ஸில் இருந்து 41.93% அண்ட் அதர் செக்டரில் இருந்து 13% ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதில் இருந்து இந்த கம்பெனிக்கு அக்ரிகல்ச்சரல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ஸில் இருந்து தான் அதிகமான ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட டிரைவ் லைன் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல் 76.83% அளவுக்கு கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பண்ணுறாங்க அண்ட் கியர்ஸ் மேனுஃபேக்சரிங் பிளான் பார்த்தீங்கன்னா 71.42% அளவுக்கு கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பண்ணுறாங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ரீஜன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 24ல் இந்தியாவில் இருந்து 65.40% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருந்து 34.60% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் நெட் ஒர்த் வந்து இயர் கேட்டகரியில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24ல் 62.56 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அண்ட் நெட் ஒர்த் பார்த்தீங்கன்னா 369.82 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கம்பெனியோட டோட்டல் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டாக இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓவில் அட்ராக்டிவ் வேல்யூஷனில் வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதில் ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் வந்து 668 rupeesனு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் பார்க்கும்போது 704 rupees per shareனு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து இயர் கேட்டகரியில் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக நான் பார்க்குறேன். ஃபினான்ஷியல் இயர் 24ல் இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து 11 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த 2 இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணிங்கன்னா 64 வரும். இப்போது இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம்.
ஆக்சில்ஸ் அண்ட் டிரைவ் லைன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து 55.80ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து ஸ்லைட்டா அதிகமா இருக்கு. இந்த ரீசன்னால ஸ்லைட் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஐபிஓல அப்ளை பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எப்பவுமே இன்டர்நெட் பேங்கிங் மெத்தட் மூலியமா தான் ஐபிஓல அப்ளை பண்ணுவேன். இன்டர்நெட் பேங்கிங் மெத்தட் மூலியமா எப்படி ஒரு ஐபிஓல அப்ளை பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸை நீங்க பார்க்கறதுக்கு ஹவு டு அப்ளை இன் ஐபிஓ இன் தமிழ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ்ல இருந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு நான் டீட்டெயிலாகவே வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் நார்மல் யூபிஐ மெத்தட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அதில் என்ன மிஸ்டேக்ஸ் வரும் அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னும் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் HNI கேட்டகரினா என்ன, ரிட்டெயில் கேட்டகரினா என்ன, இந்த ரெண்டு கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு அலாட்மெண்ட் ப்ராபபிலிட்டி அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சேம் வீடியோஸை நம்ம டெலிகிராம் சேனலோட பின்னடி மெசேஜை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே உங்களுக்கு நான் ஈஸியாகவே அட்டாச் பண்ணியிருப்பேன். இந்த பின்னடி மெசேஜில் ஜெரோதா, ஏஞ்சல் ஒன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஸில் எப்படி டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அண்ட் அதுக்கான டீட்டெயில்டு ப்ரொசீஜரையும் கொடுத்துருப்பேன். SME ஐபிஓனா என்ன, ஐபிஓல எப்படி அப்ளை பண்ணுறது, சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்னா என்ன, இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ஸில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸுக்கு தேவைப்படுற நிறைய வீடியோஸை இங்கே அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ தட் நீங்கள் ஈஸியாகவே ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து இயர் கேட்டகரியில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரெவன்யூ க்ரோத் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல் 4.43% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் பார்த்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 24ல் 3.50% மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து 17.69% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 19.35% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸுமே 15%க்கு மேலே இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நெட் டெப்ட் டு EBITDA ரேஷியோ வந்து நெகட்டிவாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பற்றி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து 16.92% அளவுக்கு ஃபினான்ஷியல் இயர் 24ல் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி ஃபிஸ்கல் இயர் 23ல் 0.88 rupees அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 24ல் 5.45 rupees அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பற்றி பார்க்கலாம். இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ்ன்னு பார்க்கும்போது எஸ்கார்ட்ஸ் குபாட்டா லிமிடெட், ஷாஃபர் இந்தியா லிமிடெட், சோனா BLW பிரிசிஷன் ஃபோர்ஜிங்ஸ், ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ், ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ் அண்ட் ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்னு புரிஞ்சுக்கலாம். இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் இந்த கம்பெனி வந்து நியூட்ரல் பொசிஷனில் இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியா அண்ட் அப்ராட்ல டிரைவ் லைன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் இந்த கம்பெனிக்கு அதிகமான ரெவன்யூ கொடுக்குற அக்ரிகல்ச்சரல் டிராக்டர் ஆக்சில் சேல்ஸ் வந்து இயர் கேட்டகரியில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இந்தியன் அக்ரிகல்ச்சரல் டிராக்டர் ஆக்சில் சேல்ஸ் மார்க்கெட் சைஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 29ஓட எக்ஸ்பெக்டேஷன் படி 8.4% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனியில் இருக்கிற ஒன் ஆஃப் தி நோட்டபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு டாப் 10 கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து மோர் தென் 85% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் அதில் இந்த கம்பெனியோட டாப் 1 கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தே மோர் தென் 33% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த கம்பெனியோட லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் பிரேக் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாகவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கும்போது இந்த IPO கம்ப்ளீட்டாகவே ஆஃபர் ஃபார் சேல் தான். அதாவது இந்த IPOல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸ் எதுவுமே இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு போகாது, செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தான் போகணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் IPO டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த IPO December 20 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 24 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 21 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த IPOவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 1250 crores. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பற்றி பார்க்கலாம். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து December 26 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த IPOவோட லிஸ்டிங் டேட் வந்து December 30. நெக்ஸ்ட் IPO ப்ரமோட்டர் ஹோல்டிங் பற்றி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 100% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 68.77% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரில் வராதுன்னு புரிஞ்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் கரோரோ இந்தியா ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பற்றி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் வேல்யூஷனுக்கு நெகட்டிவ் ரேட்டிங், பியர் கம்பேரிசனுக்கு நியூட்ரல், இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாகவே ஆஃபர் ஃபார் சேலாக இருக்கிறதுனால நெகட்டிவ் ரேட்டிங்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்ட்டாக இந்த ஐபிஓ வந்து கிரே மார்க்கெட்டில் ஆக்டிவாக ட்ரேடாக ஸ்டார்ட் ஆகலை. இந்த ஜிஎம்பி வேல்யூ அப்டேட் ஆனதுமே நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். யூஸ்வலாக ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக நான் வந்து இந்த ஐபிஓவில் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 2 டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்து அப்ளை பண்ண போகிறேன். செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜிஎம்பி வேல்யூவை பொறுத்து இந்த நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மாறுபடும். என்னோட ஃபைனல் டிசிஷனை செகண்ட் டே ஈவினிங் நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்க்ரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.